ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஃபயர்லெஸ் குக்கிங் தான் பண்ணியிருக்கேன். ஃபயர்லெஸ் ஸ்வீட் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், த்ரீ ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், வந்து உருட்டையாக பண்ணியிருக்கேன், இன்னொன்று கட்லி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். மூணுத்துக்குமே சேம் இது தான், சேம் மிக்ஸ் தான். 3 ஷேப்பாக பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தி கூட. இதில் எல்லாம் ஹெல்த்தியான பொருள் தான் இதில் சேர்த்துருக்கோம். பசங்களுக்கு கொடுத்தா தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் செஞ்சுருக்கேன். பொட்டுக்கடலை மட்டும் 1 கப்பு, அப்புறமா 1 கப் சர்க்கரை, ஒரு 10-15 முந்திரி இருக்கும், அவ்வளோதான். சும்மா கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக பால், ரொம்ப கம்மியான செலவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சூப்பர் டேஸ்டி ஸ்வீட். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபயர்லெஸ் சூப்பரான மில்க் கோவா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது ஸ்கூல் காம்படிஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். சேம் ரேஷியோ சர்க்கரையும் 1 கப் தான். இது சேம் ரேஷியோ இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 15 போல் முந்திரி இருக்குது. இந்த முந்திரி இந்த கல்லில் சேர்த்து ஃபைனாக நம்ம பவுடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதுவும் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் வந்து நான் சர்க்கரை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை அப்புறம் முந்திரி இதுவும் நைஸாக பேஸ்ட் பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பொட்டுக்கடலையும் நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக முந்திரி சேர்த்து உங்கள்கிட்ட மிக்ஸி நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் சலிக்க தேவையில்லை, இல்லைன்னா கண்டிப்பாக சலிச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி நல்லா இருக்குது, நான் சலிக்காமல் அப்படியே தான் போடுறேன். இப்போ நம்ம சேர்த்தாச்சு ரெண்டுமே. அப்புறமா வந்து 3 பேக்கெட் வந்து மில்க் பவுடர் சேர்க்குறேன். அமுலியா மில்க் பவுடர் 10 ருபீஸ் தான். இதை 3 பேக்கெட் கட் பண்ணி சேர்க்குறேன். இது போட்டால் வந்து சேம் நம்ம கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும். வீட்டில் செஞ்சேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மில்க் பவுடர் வந்து 3 பேக்கெட் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்கூலில் காம்படிஷன் ஏதாச்சும் வைக்கிறாங்கன்னா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தி கூட. இது இப்போ 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர், அப்புறமா சுகர் பவுடர், அப்புறமா பொட்டுக்கடலை பவுடர், சட்னி கடலைன்னு கூட சொல்லுவாங்க. அது ஈஸியாக எல்லார் வீட்டில் அவைலபிளாக தான் இருக்கும். எதிரில் கடலை வந்து நம்ம மில்க் பவுடர் மட்டும் வாங்கினா போதும். இந்த சூப்பரான டிஷ் நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாமல் எந்த ஸ்வீட்டும் இருக்காது, அதனால் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். திருப்பம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெய் இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து க்ரீமியாக இருக்கும், நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அட் சேம் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சிடணும். இதில் இப்போ போதுமான அளவு சர்க்கரை எல்லாம் இருக்குது, மில்க் பவுடர்லாம் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பவுடரு. இதே மாதிரி மெத்தடில் ஜாமுனும் எப்படி செய்கிறதுன்னு இன்ஷால்லா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் நம்ம போட்டுட்டு ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப மில்க் நம்மளுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டா நம்ம மாவு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரியே இது செய்யணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து அது கொஞ்சம் ஷைனிங்காக கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டியாக நம்ம பிசைஞ்சு ஒரு 5 மினிட் நம்ம விட்டுடலாம். ரொம்ப நேரம் விட தேவையில்லை, ஒரு 5 மினிட் விட்டால் போதும். அதுக்கப்புறம் திரைக்கா நமக்கு ஈஸியாக அழகாக திரைக்கு வந்துடும், இல்லைன்னா வடிக்கு வந்துடும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது வடிக்கு வராமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா அழகாக நமக்கு மாவு செட் ஆகிருக்கு. சேர்த்து கட்டியாகவும் இருக்குது. இதே மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இதே மாதிரி தான் நீங்களும் போய் செய்யணும். கட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாலே உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாயிடும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தட்டிட்டு இதில் வச்சு திரைக்கணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு இதில் பிடிக்கும். இந்த மாதிரி நீளமாக பண்ணிக்கோங்க. நீளமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் நம்ம இது பண்ணிடலாம். கையில் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம திரைக்கணும்னா நமக்கு வெடிப்பு கொஞ்சம் அதிகமாக விட்டுரும். இப்படி பண்ணும்போது வெடிப்பு வராது, அதனால தான் கையில் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேணுன்ற திக்னஸில் நம்ம மேக்ஸிமம் நம்ம இந்த ரெட்டாக வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.
நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம திரட்டியாச்சு. இப்போ மேலே வந்து சில்வர் பேப்பர் போட்டுருந்தா நமக்கு சூப்பராக இருந்திருக்கும். என்கிட்ட சில்வர் பேப்பர் இல்லை, எங்கே கடையில் இருக்குதுன்னு கூட தெரியல. எங்கே ஊருக்கு போனால் தான் மிஷினில் வாங்கிட்டு வந்தோம். அதனால நான் கொஞ்சமாக முந்தையே கட் பண்ணி இந்த மாதிரி இது கார்னிஷ்காக தான் சேர்க்குறேன். இந்த ஆட் பண்ணி தான் நீங்கள் சேர்த்தா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் தேவை அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம மெலிசா திரட்டி இருக்கிறதுனால நம்ம கட்லி ஷேப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் யோசிக்கிறேன். அதனால கட்லி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சேன்னு சொல்லி பாருங்கள், யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வருது. இதே மாதிரி இன்னொரு வந்து இதே ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு ஷேப் மாற்றி கட் பண்ணலாம். 2 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஸ்வீட் கிடைச்சிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், ஒரு பீஸ் வந்து நான் கட்லி ஷேப்பில் பண்ணிட்டேன். இன்னொரு வந்து ரெக்டாங்கிள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இதை போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம திரட்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அதுக்குள்ளே போகும். பாருங்கள், இதில் வேஸ்ட்டு நிறைய வராது. ஏன் வராதுன்னா நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பை கட் பண்ண போகிறோம். இதுதான் வேஸ்ட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டு பாக்ஸில் போட்டு கொடுங்க. பாருங்கள், யாருமே நம்ப மாட்டாங்க இதை வீட்டில் செஞ்சதுன்னு. அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், மீதி இந்த க்ரீமை வச்சு இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதுலேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் தூவி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு இது ஒரு ஷேப்பு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் நீங்கள் காம்படிஷனில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. நான் 100% நான் கேரண்டி சொல்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது ஒரு ஷேப். இதுவும் வந்து கடையில் விற்கிற ஸ்வீட் மாதிரி தான். இந்த ஷேப்பில் கூட நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மில்க் ஸ்வீட் நான் செஞ்சிட்டேன் வித்தவுட் ஃபயரு. இது வந்து நீங்கள் ஸ்கூல் காம்படிஷனில் இல்லை காலேஜ்லையோ செஞ்சுட்டு முதல் ப்ரைஸ் ஜெயிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.